ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 வழக்கறிஞர்கள் தொழில் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஹரிஹரன், அஸ்வந்தாமன், சிவா, ஹரிதரன் ஆகிய 4 வழக்கறிஞர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், விவரம். தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் ஜூலை மாதம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 5 வழக்கறிஞர்களும் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 5 வழக்கறிஞர்களில் 4 வழக்கறிஞர்கள் அவர்கள் வழக்கறிஞர்கள் தொழிலை மேற்கொள்வதற்கு தடை விதித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலானது தற்பொழுது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஹரிதரன், சிவா மற்றும் அஸ்வத்தமன் ஆகிய 4 பேரும் வழக்கறிஞர்கள் தொழில் புரிய தடை விதித்து தமிழ்நாடு மற்றும் பார் கவுன்சில் உத்தரவிட்டு இருக்கிறது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் மீது உரிய விசாரணைக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல அண்மையிலும் எழும்பூர் நீதிமன்ற வளாகத்தில் மோதலில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் செந்தில்நாதன், சக்திவேல், விஜயகுமார், விமல் மற்றும் தினேஷ்குமார் ஆகிய 5 பேரும் வழக்கறிஞர்கள் தொழில் செய்யவும் தடை விதிக்கப்படுவதாக தற்பொழுது பார் கவுன்சில் உத்தரவிட்டு இருக்கிறது. அதே போல வழக்கு ஒன்றில் தண்டிக்கப்பட்ட வழக்கறிஞர் ஒருவருக்கும் முகநூலில் ஆபாசமாக பதிவிட்ட வழக்கறிஞர் ஒருவருக்கும் தடை விதிக்கப்படுவதாகவும் பார் கவுன்சில் தெரிவித்திருக்கிறது. மொத்தம் 11 பேருக்கு தடை விதித்து இன்றைய தினம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முக்கியமாக தமிழகத்தை உலுக்கியிருக்கக்கூடிய இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிக்கிய 4 பேர் ஹரிதரன், சிவா, அஸ்வத்தமன் ஆகிய 4 பேருக்கு தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல எக்மோரில் மோதல் சம்பவத்தில் ஈடுபட்ட 5 வழக்கறிஞர்களுக்கும் வழக்கறிஞர்கள் தொழில் புரிய தடை விதித்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.